நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். சாத்தூர் தொகுதி அரசியல் களம் கொதிக்குது. செவல்பட்டியில் கடற்கரை ராஜுக்கு மாபெரும் வீடு வீடாக பிரச்சாரம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் அரசியல் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு தெருவும் தற்போது வாக்கு கணக்கு போர்க்களமாக மாறியுள்ளது. அந்த வகையில் இப்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருப்பது செவல்பட்டி கிராமம். செவல்பட்டியில் இன்று காலை முதலே அரசியல் பரபரப்பு நிலவியது. கடற்கரை ராஜ்க்கு ஆதரவாக முக்கிய நிர்வாகிகள் நல்லதம்பி மற்றும் கிருஷ்ணகுமார் நேரடியாக களம் இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டினர். தெருதோறும் சென்று குடும்பம் குடும்பமாக சந்தித்து வாக்கு கேட்டு பேசியது கிராம மக்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியது. பிரச்சாரத்தின் போது மாற்றம் வேண்டும்னா இந்த முறை முடிவு செய்யணும், சாத்தூரின் எதிர்காலத்துக்காக சரியான தீர்ப்பு தரணும் என்று மக்களிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுத்தனர். இந்த வார்த்தைகள் அரசியல் களத்தில் புதிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. செவல்பட்டி கிராம மக்கள் பலரும் அவர்களை வரவேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என பல தரப்பினருடனும் நேரடியாக பேசி கிராமத்தின் அடிப்படை தேவைகள், வேலைவாய்ப்பு, சாலை வசதி, குடிநீர், விவசாய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து கேட்டு அறிந்தனர். இதனால் செவல்பட்டி கிராமம் இன்று முழுவதும் தேர்தல் சூட்டில் மூழ்கியது. கிராமத்தின் தேநீர் கடைகள் முதல் தெருமுனைகள் வரை அரசியல் விவாதம் மட்டுமே நடந்ததாக கூறப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்கள் கூறுவதாவது, செவல்பட்டி போன்ற கிராமங்களில் உருவாகும் மனநிலை தான் சாத்தூர் தொகுதி முழு முடிவையும் பாதிக்கக்கூடும் என்கிறார்கள். ஏனெனில் ஊரக வாக்காளர்களின் இறுதி தீர்ப்பே பல நேரங்களில் தேர்தல் முடிவை தலைகீழாக மாற்றிய வரலாறு உண்டு. நியூஸ் 20T தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா. அழகர்சாமி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20T தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.